கருணையனும் வெள்ளமதம் பொழி சுத்தி வேழத்தினிலிருந்து ஒருவனிகள் தீட்டான் கூழியர்கோன் வெப்பொழித்த பொழியர்கோன் குடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபிரானடி போற்றி வாழின் திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே மாணிக்கவாசகர் அரண்மனையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐயாவினுடைய திருமுன்னிலையில் சிவராத்திரி வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இந்த நால்வர் பெருமக்களும் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவருடைய திருவடிக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அப்படின்ற நிலையில் நாவுக்கரச பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கி சிவராத்திரியில் நாம் சிந்திக்கின்ற செய்திகள் பல செய்திகள் இருந்தாலும் ஐயா ஞாபகப்படுத்தினாங்க. கரெக்டாக போன முறை சிந்தித்த அந்த செய்தி புணர்ச்சி 10 அப்படிங்கிற பகுதியில் மணிவாசக பெருமான் புள்ளி புணர்வது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்து அப்படின்னு சொல்கிற அந்த பகுதி திருவாசகத்திலேயே ஒரு மிக மிக ஒரு அனுபவத்தினுடைய எல்லையை காட்டக்கூடிய நிலையில் இருப்பது அந்த பகுதி. ஏன்னா அந்த புணர்தலிலேயே புள்ளி புணர்தல் என்றுகளோ அப்படின்னு சொல்கிறது ஒரு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இருவரும் கூடுகின்ற நிலை. ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகின்ற பொழுது ஒருத்தர் கூடுகின்ற அந்த நிலையிலே இன்னும் அந்த அன்பு மேல்மேலும் பெருகி அமைகின்ற அந்த நிலைக்கு அந்த புள்ளி புணர்தல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது யார் ரொம்ப கொஞ்சினது சிவபெருமான் மணிவாசக பெருமானை கொஞ்சினாரா, மணிவாசக பெருமான் சிவபெருமானை கொஞ்சினாரா அப்படின்ற நிலையில் அந்த இருவரும் கலந்த அந்த அத்துவித கலப்பு அதுதான் அங்கே அவர் அந்த நமக்கு இப்போ கூட சிந்தித்தோம். அத்துவித கலப்பு எந்த அளவிற்கு மணிவாசக பெருமானுடைய கலப்பு இருந்தது அந்த சிவத்தோடு. அறிவார் சிவமே ஆகிய மணிவாசக பெருமான் அப்படிங்கிறது தான் சைவ உலகம் போற்றோம். அந்த அளவில் மணிவாசக பெருமான் வேறு சிவபெருமான் வேறு அல்ல. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் சோவை அப்படிங்கிற நிலையில் இந்த திருப்பெருந்துறையில் ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய ஒரு தனிப்பெரும் ஆளுமை திறம் மணிவாசக பெருமானுக்கு மட்டும்தான். வேறு யாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு ரிஷப வாகனத்தில் ஏறி உலா வருகின்ற அந்த ஒரு பெரும் வாய்ப்பு மணிவாசக பெருமானுக்கு தான் பெருமான் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை அது தனி ஒரு சிறப்பு நிலை. ஆகவே மணிவாசகர் பெருமானோடு எப்படி புள்ளி புணர்ந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அம்மைக்குரிய தானத்திலே இருந்து பெருமானை அனுபவித்திருக்கிறார். இப்போ அண்மை என்று சொல்லக்கூடிய நிலை சைவத்தில் சொல்லுகின்ற பொழுது அது தாதான்மிய சம்பந்தம் என்ற நிலை, குணகுணி சம்பந்தம் ஆகிய நிலை. ரெண்டு பேரும் வேறு இல்லை. ஆனால் மணிவாசக பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இருந்த அந்த நிலை, அந்த அத்துவிதம் அம்மையினுடைய பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறார். அந்த வகையிலே இறைவனை நேராக அந்த திருவடிக்கு இருந்து பெருமானை அனுபவிக்கின்ற அந்த நிலை காரைக்கால் அம்மையாரும் மணிவாசகர் ரெண்டு பேருக்கு தான் அந்த ஒரு பெரும் வாய்ப்பு பெருமானுடைய திருவடி கீழே எப்பொழுதும் இருந்து அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அவை நம்ம சிந்திக்கின்ற பொழுது திருவாசகத்தை விட்டு வேற சிந்திக்கின்ற சிவராத்திரியில் சிந்திக்கின்ற அந்த ஒரு தொடர்ச்சி கடைசியாக நம்ம பார்த்துட்டு வந்தது திருவாசகம் அப்படின்றதுனால 21 22 ரெண்டும் சிவராத்திரிக்கு உரிய பதியங்களாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ எல்லோரும் திருவாசகம் எனக்கு ஐயா சொல்லிட்டாங்க 21 22 ரெண்டு பதியத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ கோயில் மூத்த திருப்பதிகமும் கோயில் திருப்பதிகம் அப்புறம் ரெண்டும் இந்த சிவராத்திரியில் திருவாசகம் முழுக்க எதுவுமே படிக்கலைன்னா கூட இந்த 2 திருப்பதிகத்தையுமாவது நீங்கள் படித்து பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பம் வைங்க. ஏன்னா இது மூத்த திருப்பதிகத்தில் தில்லையையும் கோயில் திருப்பதிகத்தில் திருப்பெருந்துறையையும் இணைத்து சொல்லியிருக்கிறார். தில்லை திருப்பெருந்துறை இந்த 2 இணைப்பும் அந்தமும் ஆதியும் ஆக இணைந்த ஒரு இணைப்பு பெருமானுடைய அந்த இணைப்பு. அந்தமாகிய தில்லை, ஆதி திருப்பெருந்துறை. அப்போ கோயில் மூத்த திருப்பதிகம் முழுவதிலேயும் அந்தத்தை சொல்கிறார், தில்லையை சொல்கிறார்.
கோயில் திருப்பதிகம் திருப்பெருந்துறை தனக்கு முதலாக அருள் செய்த ஆதி நிலையை சொல்கிறார். அப்போ அந்த 2 நிலையையும் இணைத்து மணிவாசக பெருமான் அருள் செய்த அந்த 2 பதிகமும் நமக்கு வாழ்வை உயர்த்தர செய்த பதிகம். அதில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாணிக்கவாசகர் குருபூசையில் வேலூரில் ஒரு மணிவாசகர் குருபூசை, அதில் தலைப்பு என்னன்னு சொன்னால் தந்தது எந்தென்னை கொண்டது எந்தென்னை அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் பேசணுன்னு. அப்போ எப்போவுமே வேலூர் குரு பூஜையில் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் குரு பூஜையிலையா வந்து மாட்டோம். அவங்க மாணிக்கவாசகர் குரு பூஜை 4 குரு பூஜையை நடத்துவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது மாணிக்கவாசகர் குரு பூஜை, ஒரு தடவை ஞானசம்பந்தர் குரு பூஜைன்னு போட்டார். இந்த தடவை வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, மாணிக்கவாசகர்லேருந்து ஞானசம்பந்தர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த 2வது நாள் கரெக்டாக அது நடுவில் எங்கேயோ மாட்டியிருக்குங்க, அது அந்த இது சரியாக வரல, அதுக்கு அடுத்தது மாணிக்கவாசகர் குரு பூஜை அதுலேயே தான் அப்படின்னு. சரி, அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, மாணிக்கவாசகர் தான் பேசணும் அப்படின்னு அப்படின்ட்டு அப்போ தலைப்பு என்னங்க அப்படின்னு கேட்டால் அவர் தந்தது உன் தன்னைன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், தந்தது உன் தன்னைன்னு மட்டும் நான் கோயில் திருப்பதிகம் மட்டும் பேச மாட்டேன், கோயில் மூத்த திருப்பதிகமும் அதோட இணைஞ்சது தான், அதனால் இந்த 2மே சேர்ந்தது தான் ஒரு யூனிட்டு. அப்போ அதனால் இதை பேசும்போது அதுவும் வந்துடும் கருத்து அப்படின்னு சொல்லி அதில் சொன்னபோது ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். ஏன் மூத்த என்ற சொல் வந்து கோயில் திருப்பதிகத்துக்கு, அந்த 2மே கோயில் திருப்பதிகம், ஆனால் இதுக்கு மட்டும் வந்து மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது பல உரைகள் பல பேர் பல நிலையில் எழுதியிருக்காங்க. பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கன்சால்டேட்டடாக நம்ம பார்க்கும்போது மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிற போது அந்த திருப்பதிகத்துக்கு என்ன சிறப்பு, அது ஏன் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன். அந்த மூத்தன்றதுக்கு 4 பொருள், அந்த மூத்த என்ற இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் மணிவாசக பெருமான். இதுக்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார் வந்து திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு ஆலங்காட்டு திருப்பதிகம்னு 2, அவங்க தான் ஃபஸ்ட்டு மூத்த திருப்பதிகம்னு ஒன்று சொல்லியும் திருப்பதிகம்னு சொல்லியும் 2த்தையும் அமைச்சிருக்காங்க. 2மே திரு ஆலங்காட்டு திருப்பதிகம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பதிகத்துக்கு வந்து திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், 2வது பதிகத்துக்கு திரு ஆலங்காட்டு திருப்பதிகம். அதே மாதிரி மணிவாசக பெருமானுடைய பேட்டர்ன்லேயும் கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம், 2மே கோயில் திருப்பதிகம் தான். அப்போ இந்த ஒரு நிலையில் பார்க்கும்போது மூத்த அப்படின்ற சொல், அப்போ முதல்ல மூத்த அப்படின்ற சொல் ஃபஸ்ட்டு பொருள் என்ன அது சொல்லுது அப்படின்னா, முதல் அப்படிங்கிறதுக்கு மூத்த அப்படின்ற ஒரு நிலை. எது ஃபஸ்ட்டோ ஆகும், மூத்த பையன் இளைய பையன், இவர் மூத்தவர் இவர் இளையவர். ஸோ ஏஜ் வைஸ் குவாலிஃபிகேஷன் வைஸ் இப்படின்னு பார்க்கும்போது இவங்க அவளை விட மூத்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல அந்த ஒரு மூத்த என்ற நிலை. மணிவாசகர் இந்த திருப்பதிகத்தை பாடிட்டு இந்த அடுத்த திருப்பதிகம் பாடியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், இது முன்னாடி பாடினதுனால இது மூத்த திருப்பதிகம், இது அடுத்த பாடினதுனால இது கோயில் திருப்பதிகம் அப்படின்னு அமைஞ்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று அந்த மூத்த என்ற சொல்லுக்கு அது முதல் பொருள். 2வது மூத்த அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சொல், மூத்த என்ற சொல் வந்து இறைவனுக்கு உரிய சொல். அந்த மூத்த என்ற சொல், மூத்தோன் அப்படின்னு சொன்னாலே அது இறைவனை தான் குறிக்கும். ஏன்னா யார் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தந்தை, இப்படி மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்களுக்குள்ள கடைசியில் யார் நிற்பா, இவருக்கு தந்தை இவர், இவருக்கு தந்தை இவர், இவருக்கு தந்தை இவர், கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா அவர் தான் தந்தையாக இருப்பார். அப்போ இறைவன் தான் நமக்கு மூத்தவன் அப்படிங்கிற அந்த நிலை, அவன் மூதாதையர் என்ற நிலை, மூத்தவன் என்ற நிலை. இப்போ அது எங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அதை சொல்கிறார். திருமுதுகுன்றத்தில் சொல்கிறார், ஏத்தாதிருந்தறியேன் இமையோர்தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே. அப்போ மூத்தவன் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட். அப்போ மூத்தவன் அப்படின்னு சொன்னாலே திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலேஸ்வரர் மூத்தவர் அப்படின்னாலே அவர் என்ன மூத்தவர்னா உடனே ஒன்லி ஃபார் டைம் பீரியடில் வந்துட்டு அவர் மூத்தவர்ன்ற அந்த ஒரு இது
முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தமம் பெற்றியர். ஸோ 2 பேண்ட்விட்லேயும் அவர் எங்கேயுமே ஃபிட் ஆக மாட்டார். இந்த பக்கம் போனால் போயிட்டே இருக்கும், பழமை பழமைக்கும் பழையோம். இங்கே அது பழமைக்கும் பழையோன்னு திரண்ட பகுதியிலே சொல்லுவார். இப்போ கீழேயும் போனால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இனிமேல் வரப்போகிற எதிர்காலமுக்கும் அவர் அதுவும் இப்போ 2த்துக்கு நடுவில் எங்கேயோ நம்ம பிடிச்சி நிறுத்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மூத்தவன் அப்படின்னு சொல்கிறது எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னா, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனேன்னு சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கை வரலாறில் நீ மூத்தவன். அது எப்படின்னா, நான் எப்போ என்னுடைய பிறப்பு ஆரம்பிச்சுது, அது புல்லாக ஆரம்பிச்சுது, பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி எல்லாம் நான் எடுக்காத பிறப்பே கிடையாதுன்னு, நான் பிறக்காத மாதா உதரமே கிடையாதுன்னு. அப்போ எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு, எல்லா இடத்துலையும் இது பண்ணியாச்சு. அப்போ நமக்குன்னு ஒரு கூடவே இருந்தவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் யாருன்னா அவர் தான் மூத்தவர். என்னுடைய மூத்தவன் அப்படின்னு சொல்கிற போது, நான் ஃபஸ்ட்டுலேருந்து முத பிறவி எடுத்ததுலேருந்து என்னை காப்பாற்றிட்டு வரவர், இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ் வரையிலும் என்னோட கூட இருக்கிறவர், என்னை இந்த பிறவியில் காப்பாற்றிட்டு இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது அந்த உணர்வு. அதுதான் அந்த ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அப்படின்ற அந்த நிலை. என்னுடைய முழு டோட்டல் இது வரலாறு நம்ம ஒரு பிறப்பில் மட்டும்தான் நம்ம எடுத்தாலே நமக்கு அது அந்த வரலாறு பார்த்தாலே எவ்வளவு பெருமான் நமக்காக உதவி செஞ்சுருக்கார், எவ்வளவு நமக்கு இந்த பிறவியில் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நினச்சி நம்ம பண்ணுறது போல் பிறவிதோறும் இதுவரையிலும் முதல்ல எடுத்து கடைசி வரலும் எடுத்த அந்த மொத்த அனுபவத்தையும் கொடுக்குறவருக்கு பேர் மூத்தவன் அப்படின்னு. அந்த மூத்தவன் அப்படிங்கிறது முழு அனுபவம் டோட்டல் அந்த கொடுத்தாதான் அவருடைய வேல்யூ புரியும். இப்போ நீங்கள் இறைவன்கிட்ட அன்பு செலுத்து, ஒரு தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறோம், ஒரு எல்லாம் செலுத்துகிறோன்னு சொன்னால் என்ன ரீசன்னால் செலுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அப்போ எனக்கு அறிந்தோ அறியாமலோ பருவத்தில் எவ்வளோ நமக்காக நம்முடைய தாய் நமக்காக செஞ்சுருக்காங்கன்னு நம்ம எண்ணுகின்ற பொழுது அந்த உருக்கமும் அந்த அன்பு அந்த பெருக்கம் நம்மையே அறியாமல். அப்போ இறைவனிடத்தில் அந்த அன்பு பெருகணும், அது மேலோங்கி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சுருக்கான் நமக்கு அப்படின்றத நினச்சி பார்த்தா தெரியும். அப்போ செஞ்சுருக்கான்னா அது என்ன லிஸ்ட்டு எடுக்க 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 போயிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டு அத்தனை லிஸ்ட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் எவ்வளோ அன்பு பெருகும். அப்படிப்பட்ட அந்த அன்பு பெருக்கணும், அந்த அன்பானது அப்படி பெருகி நிற்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுப்பது சிவம். அந்த சிவத்துக்கு பெயர் மூத்தோன். அந்த கான்செப்டை அதை மட்டும் விளக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அந்த திருப்பதிகத்திற்கு கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு 2வது. 3வது மூத்த அப்படின்ற அந்த நிலைக்கு சிவஞான முனிவரே மூத்தங்கிறதுக்கு சிவஞான சித்தியாரில் உரை எழுதும் பொழுது உயர்வு, மூத்த என்ற சொல்லுக்கு உயர்வு என்று பொருள்னா சிவஞான முனிவரே சித்தியாரில் உரை எழுதுகிறார். அப்போ அந்த உயர்வு பெருமை உடையது, மிகுந்த சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் இந்த திருப்பதிகம் அவ்வளோ சிறப்புடையது, அதை காட்டிலும் இது சிறப்பு உடையது, இந்த திருப்பதிகத்துக்கு ஈடு இணை இல்லை, இது மிக உயர்ந்த திருப்பதிகம் அப்படின்னு நிறுத்துறார். இந்த கோயில் திருப்பதிகம் மிக உயர்ந்த திருப்பதிகம், அதற்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவை காட்டுவது அந்த மூத்தன்றது. ஏன்னா அது ஒரு 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 அட்ஜெக்டிவாக கொடுக்குறாரு. இதுதான் இது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த அளவிற்கு இது சிறப்பதிகம், இந்த திருப்பதிகம் சிறப்புடையது அப்படி. ஏன் அப்படின்னா அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது எங்கேருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறத கேட்டார்ல, அதுதான் அதில் பியூட்டி. நான் ஒன்று அனுபவிக்கிறேன், அம்மாவும் இருக்காங்க, ரைட்டு, 2 பேரும் இருந்து என் கூட இருக்கீங்க, ரைட்டு, அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த அனுபவத்தை எங்கே இருந்து, எந்த பிளேஸ், எந்த ஸ்டேட்டஸில் இருந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடியார்கள் நடுவில் இருந்து அனுபவிக்கணுங்கிறது. எப்போ அடியார் சிறப்பு, அந்த அதிசய பத்து ஐயா சொன்ன மாதிரி அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமை, அதுதான் அந்த அதிசயம். அந்த அடியார்களோடு கூட்டிய அந்த அதிசயத்தை அனுபவித்ததுனால அந்த உயர்வு வந்தது. அதனால் அந்த மூத்த என்ற உயர்வுக்கு
அடியார்களோடு இருந்த உயர்வு அது. இறைவனோடு வந்ததுனால வந்த உயர்வு இல்லை அது. அவர் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? நீ வேணான்னு சொன்னாலும் இருக்க போகிறாரு, இருன்னு சொன்னாலும் இருக்க போகிறாரு. நீ எப்படி இருந்தாலும் அது என்னன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் என்ன உதறி விட முடியுமா என்ன? இஷ்டத்துக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லி வெளில அனுப்புறதுக்கு வந்தால் வச்சாகணும், கடைசி வரையில் இருந்தாகணும். அது மாதிரி இறைவன் ரெண்டு பேருக்கும், ஆன்மா இறைவன் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு பேரும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு நம்ம போடுற சபதம் எல்லாம் சும்மா சாதாரணமாக டக்குன்னு எப்போவும் எடுத்துக்கலாம். ஆனால் இறைவன் போட்ட அந்த நிலை ரெண்டும் பிரியாதது என்றைக்கும். நானே நினைச்சாலும் இறைவன் என்னோட பிரிய முடியாது, நீ வேணான்னு சொன்னாலும் நம்ம முடியாது. இப்படி ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை இருக்கிறதுனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ வந்து அனுபவத்தை நான் எப்போ தகுதி உடையவனாக கேட்குறேனோ அப்போ கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த அடியார்களோடு இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பெஷல். அப்போ உங்கூட இருக்கிறது எனக்கு ஸ்பெஷல் கிடையாது, அடியார்களோடு இருக்கிறது தான் எனக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறத காட்டுறதுனால அந்த மூத்த அந்த உயர்வு என்பது உடையாள் உந்தன் நடிகருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அந்த அடியார் நடுவுள் இருக்கும் அருள், அந்த நிலை, அதுதான் அந்த மூத்த நிலை, உயர்வான நிலை. இது மூணாவது பொருள். நாலாவது பொருள், மூத்த அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆன்மாவுக்கும் 3 உண்டு, அறிவு, இச்சை, செயல். இறைவனுக்கும் 3 உண்டு, அறிவு, இச்சை, செயல். ஸோ கேட்டகரி வைஸ் இனத்தால், இனம் இனத்தோடு தானே சேரும். இந்த இனம் 3 இருக்கு, ஆன்மாவுக்கு 3, இந்த பக்கம் இறைவனுக்கும் 3 உண்டு. அப்போ மேட்ச் ஆகுது. இது அறிவு இச்சை செயல் இருக்கு, இதுக்கும் அறிவு இச்சை செயல் இருக்கு. இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்றதுக்கு, மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆன்மாவும் சிவமும் ஒன்றா சேருது. இனத்தோடு சேரும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் இனத்தோடு சேரும். இவன் வந்து இவனோட கேரக்டர் இப்படி, இவன் அதனால் இப்படி சேரும். ஆனால் உண்மையிலேயே சிவம் என்ற அந்த இறைவனுக்குரிய இனம் அறிவு இச்சை செயல், ஆன்மாவிற்குரிய இனம் அறிவு இச்சை செயல், ரெண்டும் இனத்தோடு சேரும். சேராமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னங்கிறது தான் அப்போ ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ இந்த அறிவு இச்சை செயல் அப்படிங்கிற இந்த 3, இந்த பக்கம் அறிவு இச்சை செயல்ங்கிற 3, கவுண்ட்டுனால ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இதுவும் அதுவும் ஒன்று கிடையாது. எனக்கு அறிவு இருக்குது, இதோ சிவத்துக்கு அறிவு இருக்குது. எனக்கும் இச்சை இருக்குது, சிவத்துக்கு இச்சை இருக்குது. எனக்கும் செயல் இருக்குது, அதுக்கும் செயல் இருக்குது. நானும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டவன் பல பேர். இந்த வம்பில் போய் மாட்டி சிவசமவாதம் அப்படின்னு சொல்லி இதுவும் நானும் ஒன்று. இந்த சிவசமவாதத்தில் மாட்டின கேஸில் ஒன்று தான் பிரம்மா. பிரம்மா என்ன பண்ணிச்சாரு, 5 தலை பிரம்மாவுக்கு ஒரிஜினலாக 5 தலை வந்தோடனே சிவபெருமானுக்கு 5 தலை, எனக்கும் 5 தலை. ஹெட் கவுண்ட்டில் 2 பேரும் சேமு. ஸோ 2 பேரும் நானும் அவரும் ஒன்றுன்ட்டார். நீ அவரை வணக்கத்துக்கு பதிலாக எனக்கும் எத்தனை தலை இருக்குது உங்களுக்கு சிவபெருமானுக்கு? 5, எனக்கும் 5 தான் இருக்குது. சிவபெருமான் பார்த்தார், இப்படியா சொன்னார், கொண்டு வரேன் அப்படின்னாரு. வந்துட்டு என்ன பண்ணார், ஒரு தலையை மட்டும் போடுறாரு. இப்போ என்ன ஆச்சு, இங்கே 5 அங்கே 4 -1 ஆயிடுச்சா. இப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அறிவு வாலறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு, என்குணத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. அதனால் இது எப்படிப்பட்ட அறிவுன்னா, இது வந்து என்ன சொல்கிறது, கடல் என்று சொல்லக்கூடிய பெருங்கடலில் இத்தனோண்டு பெருங்காயத்தை கரைச்சிங்கன்னா, கடலில் பெருங்காயத்தை கரைச்சிட்டு நம்ம பெருங்காய வாடை அடிக்கும்னு சொன்னால் எப்படியோ, அந்த மாதிரி அதுவும் அறிவு எனக்கும் அறிவுன்னு சொல்கிறது. அவருடைய அறிவை கம்பேர் பண்ணும்போது இந்த அறிவு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஒன்றுமே கிடையாத ஒரு துளி கூட அதுக்கு பொருந்தாது. ஆனாலும் இது அறிவுடையது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படிங்கிறத அற்புதமாக சொல்கிறாங்க. அவருடைய இச்சை, அந்த கருணை எப்படிப்பட்ட கருணை, அந்த இச்சை அப்படின்னா அது பரங்கருணை. அந்த கருணைக்கு ஈடு இல்லாத கருணை. அந்த கருணைக்கு இந்த இச்சைங்கிற அன்பு, நம்மகிட்ட இருக்கிற அன்பு ஒன்றுமே இல்லை. செயல் சொல்லவே வேணாம்.
இறைவனுடைய செயல் ஐந்தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில், அந்த செயல், அதுக்கு ஈடு இணை இல்லை. ஆனால் இது ரெண்டும் அவர்கிட்ட என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவார். அப்படியே போய் தன்னை அப்படியே ஒப்பாக ஒப்புவித்த அந்த நிலை அப்படின்னு சொல்கிற நிலையில் தன்னையே அது கொடுப்பது சிவம். அப்படி தன்னையே கொடுக்கின்ற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3, அதாவது அவருடைய அறிவு, என்னுடைய அறிவு, அவருடைய இச்சை, என்னுடைய இச்சை, அவருடைய செயல், என்னுடைய செயல், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு என்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்று. யார் சொல்றா? ஸ்டேட்மெண்ட் given by சிவபெருமான் by through சேக்கிழார் சொல்றாரு. சேக்கிழார் சொல்ற, சிவபெருமான் நான் சொல்லப்பா, சிவபெருமான் சொல்றாரு. சிவகோச்சரியார்கிட்ட சொன்னாராம். சிவகோச்சரியார் சொல்றார், டெய்லி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தெரியுறேன் இந்த ஆளால. வந்தாரா, ஒழுங்கா பூஜை பண்றானா இல்லையா, எல்லாத்தையும் இறைச்சிமா போட்டு வச்சு பன்னிக்கறி அது இதுமா போட்டு, நீயும் அதை எப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல. கிட்டத்தட்ட பன்னிக்கறி ரொம்ப சோயா இருக்குன்னு நீ அதை போருக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீயே எப்படின்னா அப்புறம் நான் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லி ஏதாவது பண்ணலாமான்னு. சிவபெருமான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கு, சிவபெருமான் வந்து கண்ணப்ப நாயனார்கிட்ட போய், நீ பாட்டுக்கு இப்படியெல்லாம் பண்ணாத, சிவகோசிரியார் நாளைக்கு வருவார், எப்படி பண்ணுறார் பாரு, அவருடைய பூஜையை பாருப்பா, எப்படிப்பட்ட பூஜையாக இருக்கும் அதை பாரு, அதில் ஏதாவது ஒன்று நீ எடுத்துக்கோ, பூஜை மலர போடுறது, ஆமாம் தண்ணி ஊற்றுறது, ஏதாவது இந்த மாதிரி பண்ணு, நீட்டாக பண்ணு, தொடச்சி வை, அழகாக வை, இப்படியெல்லாம் இருக்கணும்ப்பா, இதுதான்ப்பா வந்து முறை, இதை நீ இப்படி செய்ய அப்படின்னு தானே போய் சொல்லணும். சேக்கிழார் உல்டாவாக மாத்துறாரு. சிவகோசரியார் கனவுல போயிட்டு அவன் எப்படி பண்றான்னு பாரு. இது எங்கேயாவது ஒரு பிராக்டிக்கலா இருக்கா? இல்லையே. ஆனாலும் எதனால அப்படி சொல்ற அப்படின்றதுக்கு ரீசன் சொல்றாரு. இந்த ரீசன் தான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலேயே உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டா, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்க நீ நினைச்சிட்டு இருக்க அது கண்ணப்ப நாயனார் கண்ணப்பர் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. யூ ஆர் ராங். ஹி இஸ் நாட் கண்ணப்பர். யார் தெரியுமா? அது அன்பின் திருவுரு. என் மேலே வச்சிருக்கிற அன்பு இருக்கு பார்த்தியா, அந்த அன்பு நடமாடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த நடமாட்டம், அந்த ஒரு இதுதான், அந்த வைப்ரேஷன் தான் கண்ணப்பர். நீ அப்படியே அந்த அன்பை உருவமாக பாரு. சிவகோசரியார் சொல்ற அது பாரு, அன்பா தெரியுதா? அந்த அன்பு அப்படி நடந்து போனால் எப்படி இருக்கு பாரு, இந்த அன்பு அப்படி ஏறினா எப்படி இருக்கும் பாரு, இப்படி பாரியா. இது அன்பின் திருவுரு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவெனும். ஒரு பிட்டு கூட பெருமானுக்கு வச்சதை இவர் சாப்பிடல, நாம எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் பெருமானுக்கே வைக்கிறோம். எவ்வளவு பசி இருக்கும் ஏங்க, தாகம்னு சொல்லி தானே பொன்முகலை ஆத்துக்கு கூட்டும் போனது. என்ன சொல்லி கூட்டும், ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு, வேட்டையாடிட்டு வந்தேன், எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுப்பான்னாரு. இதோ இருக்கு பொன்முகலி ஆறுன்னா நானன், காட்டுன்னாரு. காட்ட போகும்போது பொன்முகலி ஆறா, அது என்னன்னாரு, மலை, குடும்பித்தேவர், முடிஞ்சது கதை. அப்ப பொன்முகலி ஆத்துல நடந்து போறாரா, தண்ணி குடிக்கல. பொன்முகலி ஆத்து நடந்து போற அப்ப என்னன்னா, த மொமெண்ட் அவர் குடும்பித்தேவர்ன்ற ஒரு சொல் காதுல கேட்ட உடனேயே டோட்டலி தன்னுடைய அறிவு முழுக்க அத்துணையும் பெருமான்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி டெடிகேஷன் யாருக்கு இருக்குன்னு கேட்குறாரு சிவகோச்சரியார்ட்ட. இப்போ நீ வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு சமைச்சு பருப்பு சாதம் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு என்ன முடியுமோ எல்லாம் பண்ணி தெம்பா வந்து என்னை வந்து எனக்கு பூஜை பண்ணுற ரைட்டு. 6 நாளில் 4 கண்ணிடந்து அப்போ வல்லே நல்லேன்னார். அப்போ அந்த 6 நாளும் தூக்கம் இல்லை, 6 நாளும் உணவு இல்லை, 6 நாளும் டோட்டல் டெடிகேஷன். ஒன்று சிவபெருமான் தான் தெரியுது அவருக்கு, வேற எதுவுமே தெரியல.
இப்படி இருக்கிற அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னாரு, நம்மை அறியும் அறிவுன்னாரு. சிவபெருமானை தவிர மீது எல்லாரையும் நான் அறிகிற அறிவு நம்ம அறிவு. எக்ஸப்ட் சிவபெருமான், எக்ஸப்ட் இறைவன், எல்லாத்தையும் அறிவோம் நம்ம. அப்ப அறிகின்ற பொழுது அவர் எப்படின்னா சிவபெருமானை தவிர மீதி எதையும் அறியறது இல்லை. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த அறிவுக்கு நம்மை அறியும் அறிவு அவனுடைய. அப்போ இந்த ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா அவன் என்ன செயல் செஞ்சா என்னையா அது என் செயல், ஐ வில் ரைட் இட் அண்ட் கிவ், எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எழுதிட்டு வா லெட்ரு. சிவகோசரியார் சொல்கிறார், நீ எழுதிட்டு வாயா, அவனோட செயலுக்கு அத்தனைக்கும் நீ யாராவது பதில் சொல்லணும். ஹூ ஹாஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஐ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சைன் இட் அண்ட் கிவ் இன் த ரெண்டல் எந்த அக்ரிமெண்ட், என்ன அக்ரிமெண்ட் வேணால் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம்னார். இப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தவன்னா இந்த 3 நிலை அறிவு, இச்சை, செயல், இதை நிவேதனமாக ஆத்தும நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இறைவனுக்கு கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ தேரும் வகையன் சிவலோகா அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு அப்படியே ஒப்புவித்தல். அப்படி அறிவு, இச்சை, செயலாகிய 3ம் மூ என்ற சொல்லுக்கு 3ன் பொருள். ஒத்த நிலை, 3ம் ஒத்த நிலை. எந்த 3? நம்முடைய அறிவு, இச்சை, செயல் 3ம், இறைவனுடைய அறிவு, இச்சை, செயல் 3ம். இந்த 3ம் ஒத்த நிலை, ஒத்த நிலை, மூத்த நிலை. அதனால அந்த திருப்பதிகம் மூத்த திருப்பதி. இப்படி இருந்து பாடினதுனால அந்த திருப்பதிகம் எந்த திருப்பதிகத்தை காட்டிலும், அதனால தான் உடையாள் வந்து நடு இருக்கும் திருப்பதிகத்தில் அவர் சொல்லுகின்ற செய்தி முழுக்க முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகிறது. எல்லாமே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா கோயில் திருப்பதிகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுர அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதுண்டு என்பால் அப்படின்னு கேட்கறது. இந்த அனுபவம் எதனால் வந்தது அப்படின்னா, டோட்டலாக ஒப்பாக ஒப்புவித்தார் உள்ளிருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, நம்ம திரு அம்மானையில் பாடுகின்ற பொழுது சொல்கிறார். அப்போ இறைவனுடைய அந்த அனுபவத்திலே கலந்து நின்று கடந்து நின்று அனுபவித்த அந்த திருப்பதிகம் அந்த 2 திருப்பதிகம். அதனால தான் கோயில் மூத்த திருப்பதிகமும் கோயில் திருப்பதிகமும் நமக்கு ஒரு சான்றாக அமைந்து விளங்குகின்ற பதிகம் அப்படிங்கிறத நம்ம ஒரு திருப்பி ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி அதை பண்ணி இந்த 2 திருப்பதிகத்தில் இருந்தும் ஒரு பாட்டு சாம்பிள் கையா பாடினாங்க எல்லாரும். தந்ததொன் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுர அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையூரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானித கிளனோர் கைமாறே உடையாளொன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருக்கி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே முன் அழியால் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் கொண்டம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. முடிச்சிட்டீங்களா? ஆசிரியர் ஐயா அவர்கள் மூத்த திருப்பதிகத்திற்கு 4 காரணங்களை சொல்லி ஒருத்தர் 5 தலை 4 தலை ஆக்கிட்டு பூ வாங்கிட்டு